ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா அணியோட சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கான இந்திய அணி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு 12:30க்கு செய்தியாளர்களை சந்திக்க வேண்டியது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட டைம் ஆக்கி ஒரு வழியாக ப்ரெஸ் மீட் பண்ணாங்க அஜித் அகார்கரும் ரோஹித் சர்மாவும். ஸோ ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்குவாடை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடுங்க அது. ஸோ இதில் வந்து என்ன உங்களுக்கு பார்த்தோன்னே என்னடா ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கில்லு வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. வழக்கமாக நமக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இருப்பார், இல்லைன்னா பும்ரா இருப்பார், இல்லைன்னா ராகுல் இருப்பார், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். புதுசாக கில்லை ட்ரை பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு தோணும். எனக்கு இந்த கேப்டன்சி மெட்டீரியலில் ஹர்திக் பாண்டியோட ரோல் என்னன்னே தெரில. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் தானே இருந்தார். இப்போ சடனாக அவரை இது பண்ணிட்டு அடுத்த வைஸ் கேப்டனுக்கு போகிறாங்கங்கிறது எனக்கு தெரில. ஸோ இதை பற்றி எனக்கு தெரில. தென் 3 ஃபாஸ்ட் பவுலர் தாங்க வச்சுருக்கிறாங்க. அதையும் பாருங்களேன், கிட்டத்தட்ட பும்ராவுக்கே இன்னும் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரை சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ரிகவர் ஆகிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் அது அஃபிஷியலாங்கிறது அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் இன்னும் தெரில. ஆனால் இங்கிலாந்து நடக்கிற ஒன் டே சீரீஸ்லேயும் அவரோட பேர் இடம் பெறல. அவருக்கு பதிலாக அந்த பிளேஸில் ராணா இருக்கிறாரு, அஸ்தித் ராணா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது ஒரு 2-3 மேட்ச் செமிஃபைனல் ஃபைனலில் தான் அவர் அவைலபிள்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது ஆனால் 15 மெம்பர் ஸ்குவாடில் இருக்கிறாரு. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் என்னென்னா இப்போ ஷமியும் ஒரு இன்ஜுரியிலேருந்து தான் வராரு. இங்கே ஃபிட்னஸாக இருக்கிறவனா ஹர்ஷ்தீப் சிங் தான். வேற ஃபாஸ்ட் பவுலரே இல்லை. சிராஜ் மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சிராஜுக்கு கேட்டதுக்கு தான் ரோஹித் சர்மா சொன்னார், அவர் வந்து ஓல்டு பாலில் இப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாரு. பந்து ஓல்டு, அதாவது பால் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா அதில் பெருசாக அவரால் எஃபெக்டிவாக கொண்டு வரல முடியலன்னாரு. பட் ஸ்டாட்ஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. 2022 24 வரை பார்த்தீங்கன்னா ஒரு 71 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அந்த 3 பவுலரோட போகிறது தான் ஒரு, ஏன்னா அது 50 ஓவர் மேட்ச். நீங்கள் 20 ஓவர் மேட்ச்னா கூட சமாளிச்சிடலாம். அவங்க நினைக்கிறாங்க ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து ஒரு 5, 6, 7 ஓவர் கிட்ட எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவர் 10 ஓவரும் போட அளவுக்கு ஃபிட்னஸில் இருக்காதனால இந்த மாதிரி போயிருக்கிறாங்களான்னு தெரில. எப்படியும் ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேருக்கு சான்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவலில். பும்ரா ஃபிட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வருவார்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் வந்து 3 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் இருப்பார்னு நினைக்கிறேன். அவருக்கும் இன்ஜுரியிலேருந்து அவரும் வராரு. ஸோ எல்லாருக்குமே இந்த அடுத்தடுத்த இங்கிலாந்து சீரீஸ் இருக்குது. ஸோ அதில் தான் அவங்களோட இதை ஃபிட்னஸ்க்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் பார்க்கும்போது நீங்கள் எனக்கு என்னென்னா 2 ஸ்பின்னர் இருக்காங்க. அதாவது ஜடேஜாவும் சரி, அக்சர் பட்டேல் 2 பேருமே ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சகல் இந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. சகல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சகல் வந்து அவர் எதுக்காக அவர் இப்படி புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிராஜ் பாருங்கள் 71 விக்கெட் எடுத்திருக்காருங்க 2022 24 வரை. ஸோ நல்ல ஒரு ரெக்கார்டு தான் வச்சுருந்தாரு. பட் இருந்தாலும் சகல், சிராஜ் 2 பேரையும் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு இதாக தான் இருந்தது. மற்றபடி டீம் நல்லா இருக்குது. ரிஷப் பண்ட் இருக்கிறாரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறாரு, எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ டீம் வந்து மற்றபடி சூப்பராக பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிடலாம். பிளேயிங் லெவலும் சூப்பராக தான் இருக்கும். பும்ரா உள்ள வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். ரிஷப் பண்ட்டுக்கு விட கேஎல் ராகுலுக்கு தான் இடம் இருக்குது. கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாங்க, ஜடேஜா இருப்பார், வாஷிங்டன் சுந்தரும் இருப்பார், தென் குல்தீப் யாதவ். அக்சர் பட்டேல் வந்து ஜடேஜாவுக்கு பேக்கப் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ 2017 ஆடின 6 பேர், அதே பேர் 6 பேர் 2025 சாம்பியன்ஷிப்லேயும் ஆடுறாங்க. ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பட் இதில் நிறைய பேருக்கு இது கடைசி சாம்பியன்ஷிப் இருக்க போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க